கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பைபிளும் தேன் நிலவும். தேன் நிலவு என்றால் என்ன அர்த்தம்? திருமணமானதும் முதல் மாதத்தில் புதுமண தம்பதிகள் இருவரும் சேர்ந்து தனியாக ஊட்டி, கொடைக்கானல், சிங்கப்பூர் போன்ற சுற்றுலா ஸ்தலங்களுக்கு சென்று வீட்டு கவலைகள், ஆபீஸ் டென்ஷன், மன உளைச்சல் கவலைகள் மறந்து ஜோடி மைனாவாக ஆடிப்பாடி மகிழ்ந்து உண்டு உறவாடி சந்தோஷமாக இருக்கும் உல்லாச பிரயாணத்துக்கு பெயர் தான் தேன் நிலவு என்பதாகும். தேன் நிலவுக்கு ஆங்கிலத்தில் ஹனிமூன் என்றும், தமிழில் தேன் நிலவு என்றும், அரபிக் மொழியில் தேன் மாதம் என்றும் பெயர். அதாவது ஷஹர் அல் அசல் என்று பெயர். அசல் என்பதற்கு தேன் என்றும், ஷஹர் என்பதற்கு மாதம் என்றும் பொருள். அது என்ன, தேன் மாதமா? ஆம், தேன் என்றால் மனைவி, மனைவி என்றால் தேன். இதோ விளக்குகிறேன், கேளுங்கள். பைபிளில் உன்னத பாட்டில் சாலமோன் ராஜா கவிதை நயத்தோடு மனைவியை புகழ்ந்து வர்ணிப்பதை பாருங்கள். உன்னத பாட்டு 4:11. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். எனவேதான் வெள்ளைக்காரர்கள் மனைவியை பார்த்து மை டியர் ஹனி என்று அன்போடு அழைக்கிறார்கள். ஆம், மனைவிக்கு இன்னொரு பெயர் ஹனி, தேன் போன்று இனிமையாக இருப்பாளாம். இனி தேன் மாதம் என்ற பெயரில் மாதம் என்றால் என்ன அர்த்தம்? இதோ விளக்குகிறேன், கேளுங்கள். பாலஸ்தீனாவில் லூனார் கேலண்டர், சந்திர நாட்காட்டி பயன்படுத்துகிறார்கள். பூமி சூரியனை சுற்றி வர 365 நாள் ஆகிறது. அது சோலார் இயர். சந்திரன் பூமியை சுற்றி வர ஒரு சுற்றுக்கு 27.3 நாட்கள் எடுக்கிறது. அது ஒரு மாதம். லூனார் இயருக்கு மொத்தம் 354 நாட்கள். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வந்து மீண்டும் அமாவாசை வர ஒரு சுற்று. அந்த ஒரு சுற்று ஒரு மாதம். அந்த ஒரு மாதம் ஒரு மூன் அல்லது நிலா என்று சொல்லப்படுகிறது. எனவே தான் தேன் நிலா என்றும் ஹனி மூன் என்றும் தேன் மாதம் என்றும் பெயர் வந்தது. கர்த்தரின் குணாதிசயம். கர்த்தர் குடும்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். உதாரணமாக, படைப்பின் போது ஆணும் பெண்ணுமாக படைத்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆதியாகமம் 1:28. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தான் குடும்பம் ஏற்படுத்தப்பட்டது என்றார். மல்கியா 2:16. உன் இளவயதின் மனைவியோடைய மகிழ்ந்திரு, உன் மனைவியின் நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக என்றார். நீதிமொழிகள் 5:18. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்றார். ஆதியாகமம் 2:24. பைபிளில் தேன் நிலவு. முதலாவது, கர்த்தர் ஆதாம் ஏவாளை ஜோடியாக படைத்து நீங்கள் ஆடி பாடி எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லி ஏதேன் என்ற மனமகிழ்ச்சி பல தோட்டத்தில் வைத்தார். இரண்டாவது, ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து சென்று அவளை நேசித்தான். தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆதியாகமம் 24:67. மூன்றாவதாக, மோசே காலத்தில் புது மாப்பிள்ளைக்கு 1 வருஷம் லீவு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறான். உபாகமம் 24:5. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் 1 வருஷம் பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின பெண்ணை சந்தோஷப்படுத்துவானாக. இதுவும் ஒரு தேன் நிலவு தானே. நான்காவது, சாலமோன் காலத்தில் லெபனான் கேதுரு மரம் வெட்டும் தொழிலாளர்களுக்கு 1 மாதம் வேலையும் 2 மாதம் லீவும் கொடுத்தானாம். 1 ராஜாக்கள் 5:14. அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள் என்று கட்டளையிட்டான். சந்தோஷம் பெருகியது. வேதாமா நாடுகளில் உள்ள பெட்ரோல் எண்ணெய் கிணறுகளில் வேலை செய்த அடியனுக்கும் 2 மாத வேலையும் 1 மாத லீவும் தந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன் வேதாம நாடுகளில் அடியன் வேலை செய்யும்போது இந்த காலத்திலும் திருமணத்துக்கு சம்பளத்தோடு கூடிய
1 மாத லீவு அரசால் தேன் நிலவுக்காக கொடுப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். மொத்தத்தில் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேன் நிலவு. தேன் நிலவுக்கு எதிரி சாத்தான் கொண்டு வரும் சொத்து ஆசை, ரொக்கம், நகை, வரதட்சணை தகராறு தான் சந்தோஷத்தை கெடுத்துவிடும். சந்தோஷத்துக்கு ஆங்கிலத்தில் ஜாய் என்று அர்த்தம். ஜே ஜீசஸ் ஃபர்ஸ்ட், ஓ அதர்ஸ் நெக்ஸ்ட், வை யூ லாஸ்ட். இப்படி இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து, மனைவிக்கு 2ஆம் இடம் கொடுத்து, நீ 3வது இடத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் தங்கும், இனிய இல்லறம் ஒளி வீசும். நீதிமொழிகள் 17:22 சொல்லிடுது, மனமகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து, எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகிவிடும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமேன்.